பாகிஸ்தானுக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடிய தூரம். போர் முத்துச்சுன்னா சென்னையிலையும் பாதிப்பு இருக்குமான்றத இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலை பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில இருக்கக்கூடிய அப்பாவி இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2 நாட்டுக்கும் இடையில போர் உறுதி செய்யப்பட்ட நிலையில சென்னை மக்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. போர் முற்றிலும் பாகிஸ்தான் ஏவுகணையை தாக்கக்கூடியதா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில இந்த பதிவுல பார்க்க போறோம். பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம் சுற்றுலா தலத்துல தீவிரவாதிகள் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கர தாக்குதல்ல இந்தியா சுற்றுலா பயணிகள் 26 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய ஆதரவு தீவிரவாதிகளுடைய இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையில பனிப்போர் நிலவி வரக்கூடிய நிலையில பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய இந்த செயல் பாகிஸ்தான் இந்தியா இடையில விரிசலை ஏற்படுத்துறது மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் உடன்ல இருக்கக்கூடிய சிந்து நதி ஒப்பந்தமுமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய இந்த அதிரடி நடவடிக்கை இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு ஆதரவு தீவிரவாதிகளை கூண்டோடு அழிக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மே 7ஆம் தேதி அதிகாலை 1:44 மணி அளவில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் முகாம் மீது பயங்கர ஏவுகணை தாக்குதல் நடத்துது. இதுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிட்டிருக்கு. பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய 9 தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல 80 தீவிரவாதிகள் உயிரிழந்ததா சொல்லப்படுது. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட்டம் விவசாயம் தமிழக இந்தியாவுடைய திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லையில இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினது. இதுல சிறியவங்க பெரியவங்கன்னு ஏராளமான இந்திய மக்கள் படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிலருடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் மீது மட்டும்தான் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தினது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விவசாயம் தமிழகம் இந்தியா இடையில போர் தொடங்கிய நிலையில இந்தியாவில் பல மாநிலங்கள்ல போர் ஒத்திகை நடத்தப்படணும் அப்படின்னு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கு. அதன்படி தமிழ்நாட்டுல சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் கல்பாக்கத்துல போர் ஒத்திகை இன்னைக்கு மாலை நடக்க போறதா சொல்றாங்க. அந்த வகையில தற்போது போர் தொடங்கி இருந்தாலுமே இனி வரக்கூடிய பல நாட்கள்ல போர் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா பாகிஸ்தான் ஏவுகணை சென்னையை தாக்க முடியுமா, சென்னைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக போகுது. சொல்லப்போனா பாகிஸ்தானுக்கும் சென்னைக்கும் சுமார் 2225 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பாகிஸ்தான்ல வச்சிருக்கக்கூடிய ஏவுகணைகள் 1500 2200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சு இலங்கையை தாக்குதல் திறன் கொண்டதா இருக்கு. மேலும் சென்னைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில 2225 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தான் ஏவுகணை 2200 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் திறன் உள்ளதாகவும் சென்னை பாதிப்பு அப்படின்றது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் சொல்லப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.